இன்றைய காலத்தில் பல குழந்தைகள் திரைகளின் நடுவே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மொபைல் போன்கள், டேப்லெட்கள், வீடியோ கேம்கள் இவை மெதுவாக அவர்களின் குழந்தை பருவத்தை ஆக்கிரமித்து வருகின்றன. தொழில்நுட்பத்திற்கு அதன் பயன்கள் இருந்தாலும் அதிகமான திரை நேரம் குழந்தைகளை உண்மையான அனுபவங்களிலிருந்தும் இயற்கையின் அழகிலிருந்தும் விலக்கிவிடுகிறது. அதனால்தான் குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு முயற்சி ஆதினி நேச்சர் கிளப். இது குழந்தைகள் திரைகளை விட்டு விலகி இயற்கையுடன் மீண்டும் இணையும் ஒரு மகிழ்ச்சியான இடம். இங்கே குழந்தைகள் தோட்டப் பணிகளை கற்றுக்கொள்கிறார்கள், விதை நடுகிறார்கள், தண்ணீர் ஊற்றுகிறார்கள். ஒரு சிறிய விதை ஒரு அழகான செடியாக வளர்வதை மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார்கள். கைவினை வேலைகள் மற்றும் கல் ஓவியங்கள் மூலம் குழந்தைகள் தங்கள் கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்துகிறார்கள். வேடிக்கையான அறிவியல் செயல்பாடுகள் மூலம் குழந்தைகள் உலகத்தின் அற்புதங்களை ஆராய ஆரம்பிக்கிறார்கள். பாரம்பரிய விளையாட்டுகள் குழந்தைகளை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்கின்றன. அதே நேரத்தில் நண்பர்கள் உடன் சேர்ந்து விளையாடவும் ஒற்றுமையுடன் செயல்படவும் கற்றுக் கொடுக்கும். பூச்சிகளை கவனிப்பதும் பறவைகளை பார்ப்பதும் மூலம் அவர்கள் சிறிய ஆராய்ச்சியாளர்களாக மாறுகிறார்கள். குழந்தைகளுக்கு இயற்கையில் இருந்து கற்றுக்கொள்வதுதான் மிகவும் எளிமையானது மற்றும் சுவாரஸ்யமானது. பாருங்க, இந்த இலையில ஒரு சிறிய பூச்சி இருக்கே. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இதோட கால்கள் கூட தெளிவா தெரியுது. நாம இந்த ஜார்ல மண், தண்ணீர், இலையெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். டீச்சர் சொன்ன மாதிரி அப்சர்வேஷன் எல்லாம் நோட்புக்ல எழுதிக்கலாம். இந்த செடி எப்படி வளருது தெரியுமா? தினமும் சன்லைட், வாட்டர் கிடைச்சா நல்லா வளருமா? சயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நேச்சர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. கதை சொல்லலும் புத்தக வாசிப்பும் குழந்தைகளின் கற்பனை உலகத்தை விரிவுபடுத்துகிறது. அந்த அரண்மனையில் ஒரு இளவரசன் வாழ்ந்தான். அவன் தைரியமானவன். குழந்தைகள் இயற்கையில் நேரம் செலவிட்டால் அவர்கள் அமைதியாகவும் படைப்பாற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் வளர்கிறார்கள். அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறார்கள். மகிழ்ச்சி ஒரு திரை இல்லை என்று. அது விளையாடுவதில், ஆராய்வதில், உருவாக்குவதில் மற்றும் இயற்கையுடன் இணைவதில் உள்ளது. வாருங்க, நாம் ஒன்றாக சேர்ந்து குழந்தைகளுக்கு இயற்கையுடன் வளர ஒரு அழகான உலகத்தை உருவாக்குவோம்.